மஹிந்த ராஜபக்ச, கோட்டாபய ராஜபக்ச, ரணில் விக்ரமசிங்க, இப்படி எக்கச்சக்கமான ஆக்கள் கைது செய்யப்படுறதுக்கான சந்தர்ப்பம் இருக்குது. கைது செய்யப்பட போறாங்க. அனுரகுமாரவினுடைய அரசாங்கத்துல இவங்க எல்லாரையுமே தூக்க போறாங்கன்ற விஷயத்த சொன்னா சில நேரத்துக்கு நீங்க நம்பாம இருக்கலாம். ஆனா அது நடக்கலண்டா இந்த அரசாங்கமும் ஒரு பித்தலாட்டமான அரசாங்கம் என்ற அளவுக்கு மிகப்பெரிய அண்டர் கிரவுண்ட் விஷயங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா அங்க இங்க ஊசலாடி கொண்டிருக்குது. என்ன விஷயம், ஏன்னா இப்படி கதைக்கிறேன், என்ன குழப்பமா கதைக்கிறேன்னு தான் யோசிப்பீங்க. உங்க எல்லாருக்குமே தெரியும், இந்த ஈஸ்டர் குண்டு தாக்குதல் உயிர்த்த ஞாயிறு கிறிஸ்தவ தேவாலயங்கள்ல அதே போல நிறைய ஹோட்டல்ஸ்ல எல்லாம் அப்படியே வெடிச்சு சிதறி எத்தனையோ சொந்தங்கள் மனிதர்கள் இறந்து போயிருந்தாங்க. இதனுடைய பின்னணி என்னன்னு பார்க்க போனா நான் சொல்ல இல்லை, அனுரகுமார் திசாநாயக் அவங்க ஜனாதிபதி அவங்களே இதனுடைய பின்னணி. ஜனாதிபதி தேர்தல் காலத்துல மஹிந்த ராஜபக்ச அவங்களினுடைய மீள் வருகை மறுபடியும் அதிகாரத்தை கைப்பற்றுறதுக்காக தான் இந்த விஷயத்தை செஞ்சாங்கன்னு மறைமுகமாக சொல்றது போல அப்படியே தட்ட தெளிவா அடிச்சு விட்டு அதுல நம்புனதுல நானும் ஒருத்தன். ஆனா ஜனாதிபதி இது எல்லாத்தையுமே வெட்டமளிச்சவாக்குவான். இது சம்பந்தப்பட்ட விஷயத்தையும் 6 மாசத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா முட்டிப்பா அப்படி எல்லாம் கதைச்சு. ஆனா இதுவரைக்கும் முடியல, 1 வருஷத்தையும் கடந்து போயிருச்சு. ஆனாலும் ஜனாதிபதி இந்த நாட்டுக்கு செய்யற எக்கச்சக்கமான நல்ல விஷயங்களை பார்க்கும்போது நம்பிக்கை குறைய இல்லை. ஆனா எனக்கு கூட மனசுல நான் யோசிக்கிறேன்னா என்னதான் செஞ்சாலும் இந்த குண்டு தாக்குதலுக்கு நீதி கிடைக்கவே இல்லையே அப்படின்னு நானே யோசிச்சிருக்கேன். இப்படியான சூழ்நிலையில நேத்தைய முந்தின நீங்களே பார்த்திருப்பீங்க, சுரேஷ் சாலா என்று சொல்லப்படக்கூடிய கோட்டாபய ராஜபக்சவினுடைய முக்கியமான ஒரு கை, அதாவது புலனாய்வினுடைய முக்கியமான ஒரு முன்னாள் நபர் அவரை கைது பண்ணி இருந்தாங்க. அதன் பிறகு இந்த விஷயம் மறுபடியும் சூடு பிடிச்சிருக்குது. அதுக்கு முதலே உங்களுக்கு தெரியும், பிள்ளையான தூக்கி உள்ள வச்சிருக்கிறாங்க. இந்த விசாரணையெல்லாம் போய் கொண்டிருக்குது. இப்படி போய் கொண்டிருக்கும் போது உங்க எல்லாருக்குமே தெரியாம இல்ல, தெரிஞ்ச முக்கியமான விஷயங்கள் ஆனா மக்களுக்கு சேர இல்லை. இதுல யூடியூபர்ஸ் இவங்களும் சம்பந்தப்பட்டிருக்காங்கன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? அவங்க மட்டும் இல்ல, எக்கச்சக்கமான ஆக்கள் என்ன விஷயம்ன்றதை நான் உங்களுக்கு டீப்பா முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு சுருக்கமா சொல்றேன். இப்ப இந்த சுரேஷ் சாலான்றவர் கைது செய்யப்பட்டிருக்கார். ஏன் கைது செய்யப்பட்டிருக்கார் என்றால், இந்த குண்டு தாக்குதல்ல மிகப்பெரிய குற்றவாளி என்று இவரும் அடையாளம் காணப்பட்டிருக்கிறார் என்று விசாரணைகள் நடந்து கொண்டிருக்குது. இவர் எப்படி கைது செய்யப்பட்டிருக்கார் என்று பார்க்க போனா, இவர் அதாவது உள்ளுக்கு இருக்கிறது யாரு? பிள்ளையான் மிகப்பெரிய ஒரு குற்றவாளி என்று பாத்தீங்கன்னா அவர விசாரணை போய் கொண்டிருக்குது. அதே போல இவர் கைது செய்யப்பட்டிருக்கார். இதனுடைய பின்னணி எல்லாம் இவங்க யாருமே சொல்ல தேவையில்லை. உங்களுக்கு தெரியுமோ தெரியாதோ தெரியாது, மிகப்பெரிய விஷயம் ஒன்று சில மாசங்கள் சில வருஷத்துக்கு முதல் வெளியே வந்திருந்தது. அதுல இந்த அசாத் மௌலானா என்று சொல்லப்படக்கூடிய பிள்ளையானினுடைய முக்கியமான ஒரு கை, அவர் வெளிநாட்டிலிருந்து ஒரு விஷயம் ஒன்றை சொல்லி இருந்த எக்கச்சக்கமான விஷயங்கள் சும்மா அட்டிச்சு விட்டேர். அதெல்லாம் வெளியே வந்து ஒன்றுமே நடக்க இல்லை. ரணில் விக்ரமசிங்க அவங்க அவரினுடைய விஷயத்துல நிறைய குழுவெல்லாம் அமைச்சு அப்படியே விசாரணைகள்லாம் நடந்தது. ஆனா குற்றவாளியோ இதனுடைய பிரச்சனையை தீர்க்கப்படையில எட்டியும் பார்க்க இல்லை. ஆனா இதுல ரணில் விக்ரமசிங்க அவங்களும் ஒரு குற்றவாளின்ற மாதிரிக்கு அண்டர் கிரவுண்ட் விஷயங்கள் போகுது. ஏன் தெரியுமா? அவர் இந்த கைது செய்யப்பட்ட சுரேஷ் சாலா என்று சொல்லப்படக்கூடிய இந்த குற்றவாளியோட தொடர்புல இருந்திருக்கிறார். அது இவரோட சில விஷயங்கள்லாம் இருந்திருக்கு சொல்லப்படுது. அதே மாதிரி இந்த கைது செய்யப்பட்ட சுரேஷ் சாலாவோட தொலைபேசி மூலம் இவர் இந்த குண்டு தாக்குதல் நடக்கிறதுக்கு முதல் தொடர்பு கொண்டிருக்கார். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் விசாரணைகள் நடந்து வந்திருக்குது. அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ரணில் விக்ரமசிங்க அவங்க அழிச்சிருக்கிறாங்கன்ற விஷயங்கள் எல்லாம் இது நாட்டுள்ளுக்கு பரவுறதுக்கு சந்தர்ப்பம் இல்லை. இந்த நம்ம இலங்கை நாட்டை கடந்து எக்கச்சக்கமான அல் ஜசீரால வந்திருக்குது. இப்படி எக்கச்சக்கமான விஷயங்கள் அப்படியே தட்டி தூசி கிளப்புவாங்க. இப்படி இந்த சுரேஷ் சாலான்றவர் நீங்க நினைக்கிற மாதிரிக்கு சாதாரணமான ஆள் இல்லை. அவர் புலனாய்வினுடைய முக்கியமான ஒரு நபர். இப்ப இல்ல, முன்னாள். அதே போல கோட்டாபய ராஜபக்ச அவங்களினுடைய ஒரு கையாகவும் இருந்திருக்கு. இப்ப இதுல யூடியூபர்ஸ், சில தொலைக்காட்சிகள், சில இன்னும் முக்கியமான இவங்களெல்லாம் ஏன் இதுக்குள்ள இடம்பெறாங்கன்றதையும் சொல்றேன். ஏனென்றா இந்த தகவலை எல்லாம் அழிச்சிட்டு என்ன நடந்திருக்குண்டா, ஒரு முக்கியமான ஒரு மீட்டிங் ஒன்று மலேசியாவில் நடந்திருக்கு. ஒரு டாக்குமெண்ட்ஸ் ஒன்று பாத்தீங்கன்னா கிடைச்சிருக்குது, ஒரு இடத்துல கிடைச்சிருக்குது. அதை என்ன செய்திருக்காங்க என்றால், இதெல்லாம் சேர்த்து கிட்டத்தட்ட இதனுடைய முக்கியமான குற்றவாளிகள் எல்லாம் கண்டுபிடிக்கிற அளவுக்கு மிகப்பெரிய விஷயங்கள் எல்லாம் ஒரு சின்ன காட்டு தீ மாதிரிக்கு ஒரு சின்ன தீ கிடைச்சா போதும், அது காட்டு தீயா உருவாகிடும். அதே மாதிரி இந்த சின்ன ஆதாரத்தை ரணில் விக்ரமசிங்க அவங்களினுடைய தலைமையில இது அளிக்கப்பட்டதாக ஒரு விஷயம் ஒன்று வந்திருக்குது. அப்ப ஏன்னு பார்க்க போனா அந்த விஷயம்தான்
இந்த குண்டு தாக்குதலுக்கு பிற்பாடு மக்களை திசை திருப்புறதுக்கு மிகப்பெரிய லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பணம் யார்கிட்ட பரிமாறப்பட்டிருக்கு, யார கைக்கு போயிருக்குண்டா இந்த தொலைக்காட்சிகளினுடைய சில தொகுப்பாளர்கள்ட்ட, சில யூடியூபர்ஸ், என்னைய போல இப்படி செய்யக்கூடிய நிறைய மக்கள் பார்க்கக்கூடிய யூடியூபர்ஸுக்கு போயிருக்குது. அதே போல சில மனித உரிமைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஈடுபடக்கூடிய சில நபர்கள்ட்ட இப்படியெல்லாம் கைமாறி மக்களினுடைய மனசை திசை திருப்பக்கூடிய அளவுக்கு, அதாவது அந்த ஈஸ்டர் குண்டு தாக்குதல் என்ற மைண்ட் செட்டே மக்களுக்கு வராத அளவுக்கு, மக்களை திசை திருப்புற அளவுக்கு ஏகப்பட்ட வேலைப்பாடுகள் யூடியூபர்ஸ் மூலம், தொலைக்காட்சிகளினுடைய தொகுப்பாளர்களுக்கு, இன்னும் சில மக்களோட மைண்ட் எங்கெங்கெல்லாம் டைவர்ட் பண்ண முடியுமோ இந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் பணம் கொட்டப்பட்டிருக்குதுண்டா. யோசிச்சு பாருங்க, இந்த யூடியூப் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் எவ்வளவு முக்கியம் என்று. ஆக மொத்தத்தில் இதனுடைய பின்னணியில் இருக்கிறது இந்த விஷயங்கள் எல்லாம் அல் ஜசீரால வெளியே வந்தது. அசாத் அந்த மௌலானான்னு சொல்லப்படக்கூடிய பிள்ளையானினுடைய முக்கியமான கை அவர் சொல்றது, இப்ப கைது செய்யப்பட்டிருக்கிற சுரேசாலான்றது, அதே போல இப்படி ஜனாதிபதி தேர்தல் சமயத்துல சொன்னது, பாராளுமன்ற தேர்தல் சமயத்துல லைட் அடிச்சு விட்டது, இதெல்லாம் வச்சு பார்த்தா இதனுடைய பின்னணியில இருக்கிறது நான் சொல்ல இல்லை. இந்த விசாரணைகள் அல் ஜசீரால வந்தது, ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக் அவங்க சொன்னது, இதெல்லாம் பார்க்கும்போது இதற்கு பின்னுக்கு இருக்கிறது ராஜபக்ச அவர்களினுடைய ஆட்சி மறுபடியும், அவர்களினுடைய வருகை மறுபடியும் வரணும் என்று திட்டமிடப்பட்டு செய்யப்பட்ட ஒரு சம்பவம் தான் இந்த ஈஸ்டர் குண்டு தாக்குதல் என்று சொல்லப்படக்கூடிய விஷயம். அதற்காக தான் இது நடந்திருக்குது. அதுல இந்த ரணில் விக்ரமசிங்கே அவங்க எங்க ஆதாரத்தை அளிச்சதுல மிகப்பெரிய ஒரு நபராகவும், அதே போல அவங்களினுடைய ஆட்சி, அதாவது ராஜபக்ச அவர்களினுடைய ஆட்சியை கொண்டு வர்றதுக்காக பிள்ளையான் அவர்களினுடைய ஒரு டச் ஏற்பட்டு, பிள்ளையான் இப்ப கைது செய்யப்பட்டிருக்கிற சுரேசாலா, அப்புறம் அசாத் மௌலானா, இவர்கள் எல்லாம் மிகப்பெரிய ஒரு பின்புலமாக இதனுடைய திட்டத்துக்கு மிகப்பெரிய ஒரு பக்கபலமாக இருக்கிறதுக்கு சிறந்த இந்த ரகசிய குழு இந்த மாதிரியான நடந்து மஹிந்த ராஜபக்ச அவங்க எல்லாம் எப்படி கேம் விளையாண்டு இருக்காங்கன்னு ஏகப்பட்ட விஷயங்களை திட்ட தெளிவா சொல்றேன்டா மனத்தியாலய கணக்கு போ. ஆனா இதனுடைய சுருக்கம் என்னது, தேடி போனதுக்கு பின்னுக்கு. ஆனா என்னையை பொறுத்த மட்டும் இந்த சுரேசாலாவும் கைது செய்யப்பட்டிருக்கிறேன். ஆனால் மஹிந்த ராஜபக்ச அவர்களினுடைய ரணில் விக்ரமசிங்கே அவங்களோட பக்கம் கை வைப்பாங்களான்னு கேட்டா அது இந்த நாட்டில் நடக்கிறதுக்கு சாத்தியமே இல்லை. ஒருவேளை அனுரகுமார் திசாநாயக் அவங்க சொன்னது எல்லாமே கட்டமா செய்கிறேன், மக்களினுடைய மனசை வென்ற உண்மையான ஒரு மனிதனா, ஜனாதிபதியா இல்ல மனிதனாக கொண்டிருக்கிறேன். இந்த ஈஸ்டர் குண்டு தாக்குதல், உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல்ல கொத்தா செத்து போன இந்த சொந்தங்களுக்கு நீதியை உண்மையாக பெற்று கொடுப்பேராக இருந்தா அவர் தான் சொன்னார் என்னுடைய பின்னணி ராஜபக்சாக்கள் என்று. அப்ப இந்த விசாரணைகள்ல கொஞ்சம் வெளியே வந்திருக்கிறது என்னது, ரணில் விக்ரமசிங்கே அவங்களும் மிகப்பெரிய ஒரு குற்றவாளி போல போகுது. அப்ப இதெல்லாம் பார்க்கக்குள்ள உண்மையாக இதனுடைய பின்னணியில சர்வ சாதாரணமாக தொடர்புபட்டிருக்கிற ஒரு நபர் கூட மிகப்பெரிய மரண தண்டனை விதிக்க வேண்டிய குற்றவாளி. அப்படி இருக்கும்போது பிள்ளையான் கைது செய்யப்பட்டிருக்கிற இந்த சுரேசாலா, வெளிநாட்டில் இருக்கிற அசாத் மௌலானா பிள்ளையாண்டாளவர், அதே போல இது எல்லாருமே பாத்தீங்கன்னா ஒரு சின்ன துருப்புச்சீட்டுகள் தான். இதனுடைய மிகப்பெரிய பின்னணியில் இருக்க மிகப்பெரிய தலையார் ராஜபக்ச அவர்களினுடைய ஆட்சிகள் அவர்களுக்கு மலரோடும் அதெல்லாம் நடந்த என்று சொல்லப்படுற விஷயங்களை பார்க்கும்போது யார் கைது செய்யப்படணும், கோட்டாபய ராஜபக்ச, மஹிந்த ராஜபக்ச அவங்க, பிள்ளையான் உள்ளுக்கு இருக்கிறேன், அப்ப அசாத் மௌலானா வெளியே இருக்கிறேன், இவர் கைது செய்துட்டாங்க சுரேசாலா, அதே போல ரணில் விக்ரமசிங்கே அவங்க. இப்படி எல்லாம் பார்க்க போனா அனுரகுமார் திசாநாயக் அவர்களினுடைய அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான பிரதிநிதிகளை தவிர்த்து மற்றவங்க எல்லாம் முக்கியமான தலைகள்லாம் கைது செய்யப்பட வேண்டி வரும். இதெல்லாம் நடக்குமான்னு கேட்டா கட்டாயம் நடக்காது. ஒற்றை வேளை நடந்தா இந்த இலங்கை என்ற நாடு எழுதி வச்சு கொள்ளுங்க, சிங்கப்பூர் உலகமே பார்த்து திகழக்கூடிய இந்த இலங்கை நாட்டில் ஒவ்வொரு மனிதன் தவறு செய்தா அவனை தேடி பிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை, அவனே உணர்ந்து அவனே போலீஸ்ல சரணடைஞ்சிருவான். சின்ன தெரியாம செய்த தவறா இருந்தா கூட அந்த அளவுக்கு இந்த நாட்டுல மனிதநேயம், நேர்மை, ஊழல், லஞ்சம் இல்லாத ஒரு சிறந்த நாடா மலரும். அது ஜனாதிபதியினுடைய கையில் இருக்குது. நடக்குமா நடக்காதான்றது 6 மாசம் வரைக்கும் ஆட்சிக்கு 6 மாசம் வரைக்கும் நடக்க இல்லை, 1 வருஷம் கடந்து நடக்க இல்லை. இப்ப சுரேசாலா என்று சொல்லப்படக்கூடிய அவர் கைது செய்யப்பட்டிருக்கேன். பொறுத்திருந்து பார்ப்போம். இது எல்லாமே சொல்றது நான் மஹிந்த ராஜபக்சவங்க, கோட்டாபய ராஜபக்சவங்க, பிள்ளையானவங்க குற்றவாளி என்று நான் சொல்ல இல்லை. தரவுகளின்படி அதையும் கடந்து பார்க்க போகணும் என்ற அனுரகுமார் திசாநாயக் அவங்களே ஜனாதிபதி தேர்தல் சமயத்துல அவரே கதைச்சிருக்கிறேன். இதெல்லாம் பார்த்து போட்டு என் மேல கோவப்படாதீங்க. நன்றி சொந்தங்களே, நீங்க என்ன நினைக்கிறீங்க? அனுரகுமார் திசாநாயக் அவங்க நீதியை பெற்றுக் கொடுக்கக்கூடிய உண்மையான நாட்டினுடைய ஒரு தலைவனாக மனிதனாக திகழ்வேரா இல்லண்டா அவரும்
இதுக்கு நீதியை பெற்று கொடுக்காம மற்றவர்கள் போல கடந்து செல்கிறார். நீங்க என்ன நினைக்கிறீங்க? நன்றி சொந்தங்களே. குட் நைட், ஸ்வீட் ட்ரீம்ஸ். நன்றி.